அன்புக்குரிய கர்நாடக மக்கள் அனைவருக்கும் தமிழக மக்கள் சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகளாக தமிழகத்துக்கு தண்ணீர் வரவில்லை என்று எப்பொழுது பார்த்தாலும் தகராறு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தகராறுக்கு பின் தண்ணீர் வரும். இப்படியே பல காலங்களாக இப்படியே ஒரு பிரச்சனை நடந்து வருவது மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் தானே, இந்திய தாயின் மக்கள் தானே நாம் எல்லோரும் சகோதரர்கள், சகோதரிகள். மனத்தாலும் இனத்தாலும் மதத்தாலும் மொழியாலும் நாம் வேறுபட்டிருந்தாலும் நாம் எல்லோரும் மனதாலும் எண்ணத்தாலும் ஒன்றுபட்டவர்கள். India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I shall always try to be worthy of it. I shall give my parents, teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. In their well-being and prosperity alone lies my happiness. இதுபோல் ஒரு சபதத்தை ஏற்றுக்கொண்டுதான் நாம் படிக்கிற காலத்தில் வகுப்பறைக்குள் செல்கிறோம். அந்த உணர்வு எப்போது நமக்கு வர வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நாம் எல்லோரும் இந்திய தாயின் மக்கள் என்று நினைவு மனதில் இருந்தால் நாம் எல்லோரும் சகோதரிகள் என்ற எண்ணம் எப்போதும் நம் மனதில் நிலைத்து நிற்கும். கர்நாடகாவில் குடகுமலையில் உற்பத்தியாகி பாய்ந்து வரும் அந்த காவிரி ஆறு கர்நாடக மக்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்துவிட்டு அதன் பிறகுதான் தமிழகத்துக்கு ஓடி வருகிறார். எப்படி ஒரு தாய்க்கு 10 பிள்ளைகள் இருந்தால் 10 பிள்ளைகளையும் அவர் சமமாகத்தான் பார்ப்பார், ஒரே பார்வைதான் பார்ப்பார். அதே போல்தான் கர்நாடக மக்களுக்கு வேண்டிய தண்ணீரை எல்லாம் கொடுத்துவிட்டு மிகவும் அன்போடு தமிழகத்தில் வாழும் தன் பிள்ளைகளை பார்க்க ஆவலோடு ஓடி வருகிறார். அதை நாம் தடுக்கலாமா? ஏனென்றால் தமிழக மக்களும் உங்கள் சகோதரர்கள் தானே. அவர்களிடம் ஏன் உங்களுக்கு கோபம்? ஏன் தண்ணீர் தாங்கள் விடமாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறீர்கள் கர்நாடக மக்களே? கர்நாடகத்தில் புதிதாக பதவியேற்றிருக்கும் முதலமைச்சர் சிவகுமார் அவர்களுக்கு நன்றாக தெரியும். நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கிறது. அதே போல் கர்நாடக மக்களின் தலைவராக வந்திருக்கும் சிவகுமார் அவர்கள், மாண்புமிகு சிவகுமார் அவர்களுக்கும் கல்லுக்குள் ஈரம் இருப்பது போல் அவருடைய நெஞ்சுக்குள்ளும் ஈரம் இருக்கும். பல நாள் பிடிவாதமாக இருந்தாலும் இறுதியில் அவர் தமிழக மக்களுக்கு தமிழக மக்களை நினைத்து பார்ப்பார். இப்பொழுது விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார். தண்ணீர் இல்லை, பயிர்கள் எல்லாம் காய்ந்து விட்டது, நாங்கள் என்ன செய்வோம் என்று வருந்துகிறார்கள், வாடுகிறார்கள். இந்த நிலைமை எதற்கு? நாம் ஏன் அவர்களுக்கு தண்ணீர் விடாமல் இருக்க வேண்டும்? பிடிவாதத்தை தளர்த்திவிட்டு மாண்புமிகு திரு சிவகுமார் அவர்கள் தமிழக மக்களின் சகோதரத்துவத்தை நினைத்து பார்த்து தமிழக மக்களுக்கு தண்ணீர் விட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தங்களின் அக்கா, தங்கை, சகோதரிகள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? ஓடி வந்து உதவி செய்ய மாட்டீர்களா? அதே போலதான நாங்களும். அதனால் தாங்கள் தயவு செய்து தமிழக மக்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்களை ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் தமிழக மக்களும் தங்கள் ஈகோவை விடுத்து அவரிடம் போய் மாண்புமிகு சிவகுமார், அமைச்சர் சிவகுமார் அவரிடம் போய் எல்லா கட்சியினரும் அவர்களை போய் பார்த்து அவரிடம் பேசுங்கள். தண்ணீர் பிரச்சனையை அவர் எடுத்து சொல்லுங்கள். அவர் இணங்குவார். அதற்கு அன்போடு நீங்கள் கேட்டுக்கொண்டால் அவர் மறுக்க மாட்டார். அவர் பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு உங்கள் அனைவருக்கும், தமிழக மக்கள் அனைவருக்கும் அவர் தண்ணீர் கொடுப்பார். நீங்கள் அவரிடம் அன்போடு கேளுங்கள். அவர் உங்கள் சகோதரர். உங்களுக்குள்ளும் பொறாமை, போட்டி உணர்வு இதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் இந்திய மக்கள் அனைவரும் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டவர்கள். மனத்தால் எண்ணத்தால் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டவர்கள். எப்பொழுதும் ஒரே நோக்கத்தோடு தான் நாம் வாழ்வோம். எல்லோரும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் தண்ணீர், காற்றும் பொதுவானது. இயற்கை தாய் கொடுப்பதை நாம் தடுக்கக்கூடாது, அணை கட்டி தடுக்கக்கூடாது. மின்சாரம் எடுப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அதில் ஏதாவது ஒரு வழியை கர்நாடக அரசு பின்பற்றலாம். இதற்காக சண்டை வேண்டாம், போராட்டம் வேண்டாம், மறியல் வேண்டாம். அன்போடு அவரிடம் கேளுங்கள். அவர் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை என் மனதில் இருக்கிறது. என் மனதில் உள்ள கருத்தை நான் உங்களிடம் எடுத்துச் சொல்கிறேன். அதேபோல் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும், மாண்புமிகு முதலமைச்சர் கர்நாடக முதல்வர் சிவகுமார் அவர்களை பார்த்து தண்ணீர் வேண்டும், தண்ணீர் கொடுங்கள் என்று அன்போடு கேளுங்கள். தாங்கள் கேட்கவில்லை என்று தமிழக மக்கள் வருந்துகிறார்கள்.
எல்லோரும் தங்கள் மேல் குறை சொல்லுகிறார்கள். எல்லா எல்லா வேலைகளையும் பார்த்து பார்த்து செய்யும் நீங்கள் தண்ணீர் பிரச்சனையும் நீங்கள் தான் தீர்க்க வேண்டும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் தீர்க்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் நிச்சயம் அமைச்சர் சிவகுமார் அவர்களை சந்தித்து தண்ணீர் வேணும் என்று கேளுங்கள். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். தமிழக மக்கள் அனைவரும் கர்நாடக முதலமைச்சர் அவர்களை கையெழுத்து வழங்குவார்கள். அவருக்கு நிறைய பாராட்டு கிடைக்கும். தண்ணீர் கொடுத்தார் என்றால் அவருக்கு நிறைய இந்தியா முழுவதும் அவருக்கு பாராட்டு கிடைக்கும். அதில் எந்த தவறும் ஏற்பட்டு விடாது. இதை அவர் நிச்சயம் செய்வார் என்று நம்புகிறேன். வணக்கம்.